ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட 18th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அந்த 8 லட்சம் சோல்ஜர்ஸுக்கு முன்னாடி நம்ம ஹாங்கு லீ 2 பேருமே வராங்க. அந்த இடத்துல அதுங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இவங்க 2 பேரையுமே முச்சலான்னு. ஆனால் அதை விடவும் ஆர்வமாக இருக்குது நம்ம லீ தான். அடடே, இந்த இடத்துல ஒரு 8 லட்சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்களா? எல்லாருமே பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த லீயா இருந்தா கண்டிப்பாக இவங்க முன்னாடி வந்திருக்க மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இருக்காது இவங்களை ஃபேஸ் பண்ணணுன்னு. ஆனால் இப்போ இருக்கிற லீ வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி, அதாவது நான் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். அதே மாதிரி என் கூட சண்டை போடுறதுக்கு பிரதர் ஹாங்கும் இருக்காரு. அப்புறம் நான் எதுக்காக பயப்படணும்? ஏன்னா அவரு ரொம்ப ஜீனியஸ். அவர் இருக்கும்போது எனக்கு இன்னமும் ஃபயரப்பாக தான் ஃபீல் ஆகுது. இவங்க எல்லாரையுமே வெட்டி சாய்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எத்தோடனே நம்ம லீ தான் அங்கே போகிறேன்னு சொல்லுவான். போன அடுத்த செகண்டே அங்கே வந்திருக்க டீமன்ஸ் எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு வெட்டி போட ஆரம்பிக்கிறான். அங்கே தலை, கை, காலு எல்லாமே செதறும். இதில் நம்ம ஹாங்கோட நெருப்பை பற்றிலாம் அங்கே சொல்லவே வேணாம். அதுவும் அங்கே பயங்கரமாக இருக்கும். அந்த நெருப்பு டச் பண்ண அடுத்த செகண்டே அவங்க உடம்பெல்லாம் அப்படியே பொசுங்கி போகுது. ஆமாம், இந்த நெருப்பு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது முன்னாடி நிற்கவே முடியல நம்மளால. ஹாங், நான் சொல்லி ஆகணும், உங்கள் டெக்னிக்கு வேற லெவலு. அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே பொசுக்கிட்டீங்க. ஆனால் லீ, நம்ம இப்பயே சீக்கிரமாக இதுங்களோட கதையை முடிக்கணும். ரொம்ப நேரத்துக்கு விட்டா அவ்வளோதான். ஜூன்லேன்னு மற்றவங்க முன்னாடி நம்ம வந்து ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக இருப்போம். அதனால ஒரு சைடு நெருப்பாகவும் இன்னொரு சைடு விட்டு விட்டாவும் அங்கே விழ ஆரம்பிக்கும். காட்சியை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த பிரின்ஸு ரொம்ப இந்த காட்சியை பார்த்து ஆச்சரியமாகறாரு. பின்னாடி இருக்க பர்சனும் யோசிக்கிறான், ஆமாம் யாருப்பா இவங்க இந்த அளவுக்கு பயங்கர டிமானிக்கான ஆராவோட சண்டை போடுறாங்க? பிரின்ஸும் அதே தான் யோசிக்கிறாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இவளினோட டிசைபிள் அவங்க வந்து ரொம்ப திறமசாலியாக இருக்காங்க. அவங்களோட பவர் அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சில செகண்ட்லேயே 5 லட்சத்துக்கும் மேலே ஏகப்பட்ட டீமன்ஸாக அவங்க முச்சிட்டாங்க. ஆனால் என்னதான் முச்சாலும் பின்னாடி பாஸ் அப்படின்னு ஒருத்தங்க வந்திருப்பாங்களே, அதே மாதிரி பின்னாடியே பச்சை கலரில் ஒரு பயங்கரமான மிருகமும் இருக்கும். அதுவும் அங்கே கேட்குது. ஆமாம், இந்த 2 மனுஷங்க இவங்க வந்து யாரு தெரியல. இந்த மாதிரி டைம்ல இவங்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா நம்மள ஸ்பெஷலா அழிக்கணும்னு சொல்லி ஹயர் பண்ண ஆளுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு, அவங்க யாரா வேணா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், நம்ம பிளான் வந்து எப்படியாச்சும் நிறைவேறணும். அதனால சீக்கிரம் அவங்க 2 பேரையுமே நம்ம முடிக்கணும். அவங்க பின்னாடி பாக்குறான். பின்னாடி ஒரு பயங்கரமான எனர்ஜி அங்க சென்ஸ் ஆகும். அதுல இருந்து ஆவி மாதிரி ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸும் அங்க வரும். அதை பார்த்தோன்னே அவங்க அங்க புரியுது, உண்மையிலேயே இப்பதான் ஆட்டமே ஆரம்பிக்குது. பின்னாடி இருக்கிற அந்த பாஸ் அவங்க வந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பின்னாடி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பாஸ் மாதிரி இருக்கிற ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் அங்கே நிற்கும். அங்கே அதை பார்க்கும்போது இது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. அந்த கிரியேச்சர்ஸ் நம்ம ஹாங்கை பார்த்தோம், லீயை பார்த்தோம் பயங்கரமாக சிரிக்கும். என்ன இது, இவங்க சாதாரணமான மனுஷங்களா இருக்காங்க. இவங்க 2 பேரோட லெவலும் அந்த அளவுக்கு பெரிய லெவல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க இன்டகிரேஷன் லெவல்லையும் கிரேட் அசென்ஷன் இந்த லெவல்லையும் தான் இருக்காங்க. நம்ம முன்னாடி அவங்க நிற்கலான்னு பார்க்குறாங்களா? பாஸ், நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நீங்கள் நகர்ந்து வந்து இவங்களை தாக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் மிட் கிரேட் அசென்ஷன் அந்த லெவலில் இருக்கேன் இப்படின்னு ஆர்வ கோளாறு மாதிரி அந்த கிரியேச்சரும் அங்கே தாக்க வரும். ஆனால் லீ கடைசியாக தாக்குதில்ல. ஸ்டார்டிங்கில் அந்த கிரியேச்சருக்கு வித்தியாசமாக ஏதோ வலிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த செகண்டே அதோட உடம்பும் அப்படியே அங்கே எக்ஸ்ப்ளோட் ஆகுது. இதை பார்க்குற மற்ற கிரியேச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாகும். ஏன்னா நம்ம லீ வெறமா இன்டகிரேஷன் லெவல் அதில் தான் இருக்கான். அவனால இப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் பிரின்ஸு பின்னாடி இருக்க ஆளுங்களும் யோசிக்கிறாங்களே. நம்ம லீ பாடி இன்டகிரேஷன் லெவல்ல இருந்துட்டு கிரேட் அசென்ஷன் அந்த லெவல்ல இருக்க டீமன்ஸை மொத்தமா அழிச்சிட்டான். நான் யோசிக்கல ஜூன்லினோட டிசைபிள் அவங்க இந்த அளவுக்கு மாஸ்டர்ஸா இருப்பாங்கன்னு. லீக்கு இன்னமும் அவங்க ஆர்வம் அதிகமாகும். இதனால டைரக்டா அந்த பாஸை நோக்கி அவன் போக ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி வெட்டின அந்த டீமனை மாதிரியே உங்க எல்லாரையுமே நல்லா வெட்ட முடியும். ஆனா அதுலயும் பர்பிள் கலர்ல ஒரு டீமன் அங்க இருக்கும். அது பீக்கான கிரேட் அசென்ஷன் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். அது மற்ற டீமன்ஸு கிட்ட அங்கே சொல்லும், அட் அ டைமில் இந்த பையனை தாக்குங்கன்னு. அங்கே எல்லா டீமன்ஸும் அட் அ டைமில் நம்ம லீயை கொல்லலான்னு வரும். அங்கே லீக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா லீ 1 by 1 தாக்கலாம் அப்படின்னு யோசிச்சான். ஆனால் இப்படி இதுங்க திடீர்னு ஒன்றா வரும் அப்படின்னு அவன் சுத்தமாக யோசிக்கல. இதனால ஆள் என்ன யோசிக்கிறான், அங்கே மேட் டீமனுடைய பிளட் லைன் அதை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா என்கிட்ட இப்போ அது ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. ஆக்டிவேட் பண்ணலான்னு போகும்போது பச்சை கலரில் ஒரு பயங்கரமான ஃப்ளேம்ஸ் அப்பியர் ஆகுது. அங்கே அந்த ஃப்ளேம்ஸை வச்சு முன்னாடி இருக்க டீமன்ஸை அப்படியே பிடிக்கிறான். ஆனால் அந்த ஃப்ளேம்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. உடனே
உடனே அந்த பாஸ் அவங்க சொல்லும், அந்த உமனோட கதையை ஃபர்ஸ்ட் முடிங்க, ஏன்னா அதுதான் ஒரு தொந்தரவா இருக்கு. வெல்த்தியான உமன், நீயும் அந்த ஸ்வாட்ஸ்மேனும் தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஏன்னா இன்னைக்கே இந்த இடத்துலயே உங்க 2 பேரையுமே மொத்தமா முடிக்கலான்னு இருக்கும். அங்க லீக் இப்பதான் அங்க ரிலீஸே ஆகும். அட அங்க தெரியாதனமா அவங்க உமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்பனா போச்சு. லீ அப்படியே ஹாங்க பாக்குறான். ஹாங்கு ரொம்ப கோவமா இருக்கான் அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டவுனே. ஹாங் எல்லாரோட கதையும் முச்சிடலாம் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணிடுவான். நீங்க தேவையில்லாம அப்படி சொல்லிட்டீங்க. இன்னைக்கே மொத்தமா உங்க எல்லாரோட கதையும் நான் முடிக்கிறேன். அங்க சோல் டிவோரிங் பிளாக் ஃபிளேம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபிளேம்ஸ் ஆளு விடுவான். அந்த ஃபிளேம்ஸும் டைரக்டா அங்க இருக்கிற டீமன்ஸ் மேல போய் தாக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபிளேம்ஸோட பவர் முன்ன இருந்ததை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்க பட்டவுனே எல்லாமே அப்படியே அழிஞ்சு போகுது. கடைசியா இருக்கிறது ப்ளூ கலர்ல ஒரு டீமன் ஒண்டி தான். அங்க அதுக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. கடைசியில எல்லாருமே இறந்து போன மாதிரி அதுவும் அங்கேயே இறந்து போகுது. மேல அந்த பெரிய டீமனே அழியும் போது கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன டீமன்ஸ் அதுங்களால என்ன பண்ண முடியும்? அதுங்க ரொம்ப பயந்து போய் அவ்வளவுதான் ரெட்ரீட் ஆகுதுங்க அந்த இடத்த விட்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு தெரியாம மோதுனா கடைசியில இப்படிதாங்க ஆகும். அங்க லீ ரொம்ப ஹாங்க பார்த்து ஆச்சரியமாகறான். ஏன்னா ஹாங்கோட பவர் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. இப்பதான் புரியுது எதனால ஜூன்லினோட ஃபர்ஸ்ட் டிசைபிளா அவர் இருக்காருன்னு. ஆனா ஏதோ ஒன்று ட்ரைனிங் அப்போ ரொம்ப ஆக்ரோஷமா விட்டாம நான் விட மாட்டேன் எப்படின்னு ஆளு கண்ட்ரோல மீறி அங்க சொல்லுவான். அதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருக்கிற மேட் டீமனுடைய பிளட் லைன். அதான் அங்குக்கு லைட்டா தான் அந்த விஷயம் ரிலேஸ் ஆகும். ஆனா ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜூன்லின் கிட்ட வந்து சொல்றாங்க, மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே அந்த 8 லட்சம் ஆர்மிய மொத்தமா முடிச்சிட்டோம். ஆனா மாஸ்டர் எந்த விதமான பதிலையும் அவங்க சொல்லல. ஆளு அமைதியா இருக்கான். அதுக்கு அவங்களும் யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோமோ அதனால தான் அவன் அமைதியா இருக்கானா என்ன? நம்ம பண்ண விஷயத்தினால அவரு வந்து ஹாப்பியா இல்லையோ இப்படின்லாம் அவங்க 2 பேரும் பயந்து போய் அங்க யோசிப்பாங்க. ஆனா உண்மையை சொன்னா அப்படியெல்லாம் இல்ல. நம்ம ஜூன்லின் நல்லா அங்க தூங்கின்னு இருப்பான். அங்க ஜிங்கும் லைட்டா மண்டையில தட்டி விட இப்பதான் நம்ம ஆளு எழுந்துக்கிறான். என்ன ஆச்சு, வேலையை முடிச்சிட்டிங்களா? ஆமாம் மாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம். அங்கே என்னதான் வெளிப்பக்கம் இப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமாக அங்கே கடுப்பாக இருக்கு. வெளியில் ஒரு வாழ்வாசாவா போராட்டமே போகுது. ஆளு என்னன்னா ஜாலியாக தூங்குறான். இதெல்லாம் என்ன கதையாக இருக்கு. இதுக்கப்புறமா இந்த விஷயத்த பிரின்ஸு கிட்டேயும் அவங்க சொல்ல, பிரின்ஸும் வந்து கிங்கை மீட் பண்ணணும்னு சொல்லி இன்வைட் பண்ணுவாரு. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துப்பான். அந்த இடத்துக்கு கிங்கை மீட் பண்ணலான்னு போறான். பிரின்ஸும் அவங்க சொல்லுவாரு, கிங்கோட நிலைமை மோசமா இருந்துச்சு, அதனால தான் உங்களை பர்சனா கிரீட் பண்ண வர முடியல. ஆனா அவருக்கு உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அங்க கிங்கையும் காட்டுறாங்க, இவரு தான் இந்த நாட்டோடைய கிங்கு. ஆனா என்ன ஒண்ணு, அவரோட நிலைமை மோசமா இருக்கு. அவரு மேல வித்தியாசமா ஒரு ஆறாவும் அங்க வரும். அந்த ஆறா வந்து ஒரு விதமான எனர்ஜி தான். அது நேஷனல் டெஸ்டினி. இந்த ஆறாவை பத்தி சொன்ன இந்த ஆரா மக்கள் மூலமா நம்ம கிங்குக்கு வந்து அங்க கிடைக்கும். இந்த நேஷனல் டெஸ்டினி இந்த பவரை வச்சு நம்மளால ஹீலும் ஆக முடியும். அதே டைம்ல கல்டிவேஷனை ஸ்பீடப்போ பண்ண முடியும். ஆனா இவரோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, இவரு அந்த நேஷனல் டெஸ்டினி அந்த எனர்ஜியை வச்சுதான் இப்போ உயிரோடவே இருக்காரு. அந்த எனர்ஜி உண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், இவரு எப்ப வேணாலும் ஏந்து போகலாம். அங்க அவருக்கும் இந்த மாதிரி நிலைமையில ஜூன்லின் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அவரு நம்ம ஜூன்லினோட லெவலை செக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஜூன்லினோட லெவல் என்ன அப்படின்னு அங்க தெரியல. கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல இருக்க ஒரு கல்டிவேட்டரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களால ஒண்டிதான் இந்த மாதிரி பவர்ஸை மறைக்க முடியும். ஜூன்லினும் அவங்க கேட்குறான், மேஜஸ்டி நான் வந்து கேட்கலாமா? அதாவது என்னன்னா, எதுக்காக கோஸ்ட் ஆர்மி உங்களை மொத்தமா முடிக்கணும் அப்படின்னு பாக்குது? அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு? எனக்கு தெரியல. ரீசெண்டாக தான் இந்த விஷயம் வந்து ஆரம்பிச்சது. இன்வெஸ்டிகேஷனு மற்ற விஷயம் இதெல்லாம் வச்சு பார்த்தா ராயல் பேலஸில் ஏதோ ஒரு ட்ரெஷர் வந்து இருக்கான். அது ரொம்ப வேல்யூபிளாக அவங்களுக்கு இருக்கு போல. அதை அடையணும்னு சொல்லி எவ்வளோ விஷயத்த அவங்க பண்ணிருக்காங்க. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த ட்ரெஷர் அது வந்து எப்படிப்பட்ட ட்ரெஷரு அதெல்லாம் எனக்கே தெரியாது. ஜூன்லின் இதனால அவருக்கு என்ன ஆச்சு, எதனால உங்க நிலைமை இப்படி ஆச்சு அப்படின்னு அவன் கேட்குறான். அது என்னன்னா, இந்த அபேஸ்லேருந்து இந்த கோஸ்டி கிரியேச்சர்ஸ் இதுங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு வித்தியாசமான பர்சன் எங்கள் நாட்டை அட்டாக் பண்ணான். உன்னோட பவர் லெவலும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் வேற வழி இல்லாமல் நான் தான் அங்கே இறங்குற மாதிரியும் இருந்துச்சு. அதனால இறங்கி என்னோட நேஷனல் டெஸ்டினி அந்த பவரை வச்சு நான் தாக்குற மாதிரி ஆச்சு. ஆனால் அப்பயும் அந்த பர்சனை தடுக்க முடியல. ஆளு ராயல் பேலஸோடைய டோம் அதை பார்த்து பயந்து ஓடிட்டான். என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் வித்தியாசமா அந்த கிரியேச்சர்ஸ் அதுங்க வர ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது. இது கேட்கும் போதே ஜூன்லினுக்கு அங்க தெரியுது எல்லா பிரச்சனையும் இந்த ராயல் பேலஸோடைய டோம் அந்த இடத்துல தான் இருக்கு. அதாவது ட்ரெஷரு ரொம்ப ரேரான ஐட்டம் இதெல்லாம் இருக்கிற இடம் தான் அந்த டோமே. ஆனா கேள்வி என்னன்னா, எதுக்காக அந்த விஷயத்தை பார்த்து அந்த பர்சன் பயந்து ஓடணும்? அதே மாதிரி எதுக்காக இந்த கிரியேச்சர்ஸ் இதுங்க தொடர்ந்து அந்த விஷயத்துக்காக இங்க அட்டாக் பண்ணணும்? அந்த டோம்ல கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா? ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் அந்த டோம்ல இருக்கு.
நம்ம ஹீரோக்கும் இது மேல இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஏன்னா இது ரொம்ப மிஸ்ட்ரியான கேஸா இருக்குல்ல, உள்ள யாரும் ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா கண்டிப்பா அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். இதனால என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் தான் ஆளு யோசிக்கிறான். பின்னாடி ஹாங்கும் யோசிக்கிறான். இவங்க சொல்ற விஷயம், இவங்க சொல்ற அந்த ரூமர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏன்ஷியன் டைம்ல பேசப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. சென்ட்ரல் ரீஜன்ல இதை பத்திலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன எது அப்படின்னு எனக்கு சரியா அங்க தெரியல. அங்க ஜூன்லினும் கேட்குறான், ஆமா மேஜஸ்டி அப்படி டோம் வந்து அந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லைண்ணா, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து அங்க போகலாமா? ஆனா பிரின்ஸ் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஜூன்லின் ஏகப்பட்ட விஷயத்த சால்வ் பண்ணிருக்கான். நாங்க உங்களை திரும்ப ஆபத்துல போடணும் அப்படின்னு விருப்பப்படல, அதனால வேணாமே, நீங்க இங்கே இருங்க, இங்க நடக்கிற அந்த ஃபீஸ்டை என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப ஜாலியா இருங்க. ஏன்னா நீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கெஸ்ட் மாதிரி, உங்களை எதுக்கு பெரிய ஆபத்துல போடணும்? ஆனா நீங்க அங்க இருக்கிற ட்ரெஷர்ல என்ன வேணுமோ தாராளமா அந்த ட்ரெஷரை நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, உண்மையை சொன்னா நான் ஜஸ்ட் ரொம்ப கியூரியஸா இருந்தேன் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அங்க ஜூன்லினும் யோசிக்கிறான், எப்படியோ சிஸ்டமோட மிஷினும் இன்னமும் கம்ப்ளீட் ஆகல, அதனால இங்கேயே கொஞ்ச நேரத்துக்கு இருக்க வேண்டியதான். ஏன்னா அதனால எப்படியோ மிஷினும் கம்ப்ளீட் ஆயிடும். என்னதான் அங்க 8 லட்சம் ஆர்மி அழிச்சாலும் இன்னமும் முழுமையா அந்த டீமன் ஆர்மி அழியல. சீன் அப்படியே கோஸ்ட் ஆர்மியை நோக்கி வரும். கோஸ்ட் ஆர்மியோட பேலஸ் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த இடமே ரொம்ப கொடூரமா இருக்கு. அதுக்கிடையில ஏதோ ஒரு பர்சனும் இருக்கான். அந்த இடம் முழுக்க ஏகப்பட்ட மண்ட ஓடுகளா இருக்கு. நடுவுல இருக்க பர்சன் அது வேற யாரும் இல்ல, ஒரே ஒரு ஹானோட இருக்கிற கோஸ்ட் கிங். ஏர்லி ட்ரிபுலேஷன் அந்த ஸ்டேஜ்ல ஆள் இருக்கான். ஆளுக்கு ரொம்ப வெறியா இருக்கு. ஏன்னா இத்தனை காலமா நாங்க வெயிட் பண்ணோம், இப்போதான் எங்களுக்கான வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. என்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு மேல இருக்க எம்பையரை ஒண்டி எங்க கைவசமா மாத்திட்டோம்னா அவ்வளவுதான், மேல எனக்குன்னு ஒரு பதவியை கிரியேட் பண்ண முடியும். ஈவன் மற்ற ரீஜியன்ஸ் இவங்களால ஆள முடியும். ஆல்ரெடி ஒரு பெரிய ஆர்மியை நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கணும், ஆனா ஏன் தெரியல இன்னமும் ரிப்போர்ட்ஸ் வரல. என்ன ஆச்சு? இப்போதைக்கு அந்த சிட்டியில் இருக்க ஆளுங்க எல்லாருமே வைப் அவுட் ஆயிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் என் ஆர்மியும் இல்லை, என்னோட பெரிய பெரிய ஆளுங்க அவங்களும் அங்கே வரல. அங்கே திடீர்னு ஒரு பயங்கரமான பர்சனும் அங்கே வரான். வரும்போதே கோஸ்ட் கிங்கை பார்த்து ஆளு கத்துறான், உன்னை போய் இதை பண்ண சொன்ன பாத்தியா, நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கல, எதுக்காக இந்த இடத்துல நீ இருக்க? அங்கே இதை பார்த்தோன்னே கோஸ்ட் கிங் அப்படியே மண்டிடும். அங்கே இப்போதான் நம்மளுக்கு தெரியுது கோஸ்ட் கிங்குக்கும் மேலே ஏதோ ஒரு பர்சன் இருக்கான். இவன் தான் அங்கே டோட்டலாக லீடர் மாதிரி. ஆமாம் என்ன ஆச்சு, நம்ம 100,000 வருஷமா இதை பிளான் பண்ணி பண்ணோம். ஆனால் நீ என்னன்னா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஸ்டில் இப்பயும் இதே இடத்துல இருக்க. அப்போனா என்ன நீங்கள் கேவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் யோசிக்கணுமா? அட மேஜஸ்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஆல்ரெடி ஒரு பெரிய படையை நான் அனுப்பிட்டேன், அவ்வளோதான், உங்கள் கதையை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தான் எல்லாமே. முட்டாள், நீ உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன். நீ அனுப்பின 8 லட்சம் ஆர்மியும் அந்த இடத்துல தோத்து போயிடுச்சு. அவங்களால அந்த சிட்டி மேலே ஒரு ஸ்க்ராட்சை கூட ஏற்படுத்த முடியல. இல்லை, அது எப்படி பாசிபிள் ஆகும்? ஏன்னா என் ஆர்மியில் இருக்கிறவங்க எல்லாருமே சோல் இன்டகிரேஷன், கிரேட் அசென்ஷன், ஈவன் எம்பரர் அந்த லெவலில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க தான் இருந்தாங்க. ஆனால் இப்படி இருக்கும் போதும் எப்படி ஈஸியாக எல்லாருமே அங்கே தோத்து போனாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை. உண்மையை சொன்னா அந்த 8 லட்சம் சோல்ஜர்ஸும் தோத்து போனதுக்கு காரணம் அந்த எம்பியர் அவங்க ஒன்றும் இல்லை. இதுக்கு பின்னாடி ரீசனா இருக்குது ஒரே ஒரு பர்சன், ஒரு பாசிங் கல்டிவேட்டர். அவனோட பேரு ஜூன்லின். அவன் தான் உன்னோட 8 லட்சம் ஆர்மியை மொத்தமா முச்சிட்டான். அங்க இது கேட்டோடனே கோஸ்ட் கிங்குக்கு என்ன பண்ணும் தெரியல. தனியா பெரிய பெரிய கிரேட்டான கமெண்டஸையும் மொத்தமா அங்க முடிக்க முடியுதுன்னா என்னோட ட்ரிபுலேஷன் லெவல் அதெல்லாம் அவங்க முன்னாடி எதுவுமே இல்லை. நான் வெறுமா ஒரு ஆண்ட் தான் அவங்க முன்னாடி. ஆனால் இது கேட்குற முன்னாடி இருக்க அந்த பர்சனும் ஒரு பில்லு அங்கே கொடுக்குறான். நீ உன்னையே அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம், என்கிட்ட அபீஸோட ஒரு பில் இருக்கு, இதனால உன்னோட பவர் கிராஜுவலாக ரொம்ப அதிகரிக்கும். அதனால ஃபெயிலியர் அப்படின்னு ஒண்டி ஒரு விஷயத்த கொண்டு வரத, இல்லைனா அவ்வளோதான், எனக்கு இன்னமும் கடுப்பாகும். அட நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு விஷயமே வராது, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். இதே மாதிரி ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகுது. போர்ட்டல் வழியா கோஸ்ட் கிங்கோட ஆர்மி மொத்த ஆர்மியும் அங்கே வர ஆரம்பிக்கும். இந்த வாட்டி நம்ம சோல்ஜர்ஸை கொண்டு யாரையுமே விடக்கூடாது, மொத்தமாக நம்ம அழிக்கணும் ஒரு தெரியாம இப்படின்னு கோஸ்ட் கிங்கோடைய டீமன் ஆர்மி அதுவும் பயங்கர வெறியோட அங்கே சுத்தின்னு இருக்கு. சீன் அப்படியே நம்ம ஜூன்லினை நோக்கி வரோம். ஜூன்லின் அங்கே ஒரு மிகப்பெரிய விஷயத்த இதுக்கு முன்னாடி பண்ணால, அதுக்காக விருந்து டான்ஸு இதெல்லாம் செம்மையா இருக்கும். ஆனால் ஹாங்கு சும்மா தான் இருப்பான். உடனே அங்கே பிரின்ஸும் வந்துட்டு, ஆமா என்ன ஆச்சு, நீங்க வந்து சாப்பிடலையா என்ன? இது கேட்குற நம்ம ஜூன்லினும், ஹாங்கை பத்தி நீ கேட்குறியா, அவன் டயட்டிங்ல இருக்கான், அதனால இதெல்லாம் அவனுக்கு வேணாவான்.
ஹாங்க்கு இதை கேட்கும் போது பயங்கரமா கடுப்பாகும். ஏன்னா ஒரு கல்டிவேட்டரா இருக்கும் போது சாப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் தேவையில்லை. அந்த அளவுக்கு பயங்கரமா நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஆனா இவன் என்னன்னா என்னை கலாய்க்கிற மாதிரி இப்படி அங்க சொல்லிருக்கான். உடனே பிரின்ஸ் அவங்க சொல்றாரு, சரி நீங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல, இங்க மியூசிக் பிளே ஆகும், அதை என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா. அங்க அதுக்காகவே ஈஸ்டர்ன் ரீஜியன்ல நாங்காங் செங் ஃபேங் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். ஆளு ஒரு பெரிய மியூசிக் மாஸ்டரு, மியூசிக்ல பேரும் புகழையும் அடைஞ்ச ஒரு பர்சனு. பிரின்ஸ் அவங்க சொல்லுவாரு, இவரோட மியூசிக்ல எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு கல்டிவேஷன் லெவலுக்கு இந்த மியூசிக் மூலமா போக முடியும். இத்தனைக்கும் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி மியூசிக்கை வாசிக்கும் போது யார் யாரு கேட்டாங்களோ எல்லாருமே அங்க லெவலப் ஆனாங்க. அங்க இதே மாதிரி அந்த ஃபேங் அந்த பர்சன் மியூசிக்க ஆரம்பிப்பாரு. அந்த மியூசிக்கும் அப்படியே எல்லா திசையிலேயே பரவும். நம்ம லீ ஜிங்கு இவங்களுக்கு கேட்கும் போது அந்த மெலோடி செம்மையா இருக்கும். ஆனா நம்ம ஜூன்லினுக்கு அந்த மெலோடி ரொம்ப போரிங்கா இருக்கும். அந்த மியூசிக்கும் அந்த அளவுக்கு நல்லா இல்லையா. அதனால ஆளு தூங்குவானா. இந்த விஷயத்த பார்த்தோன்னே ஃபேங் அப்படியே ஸ்டாப் பண்றாரு. ஐனஸ், நான் வாசிக்கும் போது மற்றவங்க தூங்கணும்னா என்னை தயவு செஞ்சு இந்த மாதிரி எத்துக்கெல்லாம் வர வைக்க வேணாம். இந்த மாதிரி எத்துக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வரவும் மாட்டேன். அதுக்கு காரணமும் நம்ம ஜுன்லின் தான். ஏன்னா வாசிக்கும் போது அந்த இடத்துல ஆளு நல்லா தூங்கின்னு இருக்கான். அங்கே பிரின்ஸும் ஒன்று கேட்குறாரு, ஆமாம் ஜுன்லின் என்ன ஆச்சு, அந்த சாங் என்ன நல்லா இல்லையா? அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை. அதை கேட்கும் போது தூக்கமாக தான் வருது. இதெல்லாம் ஒரு சாங்கா என்ன? அங்கே இதை கேட்டோன்னே ஃபேங்க்கு பயங்கரமாக அங்கே கடுப்பாகும். ஆமாம் ஐயோ, உனக்கு சாங்கை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? சாங்கை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தேவையில்லாமல் இங்கே பேசாத. ஏன்னா சாங்கு அது வந்து ஒரு கலை. அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதில் இருக்க ஒரு மண்ணை பற்றி உனக்கு தெரியாது. அதனால வாயை மூட்டேரு. அங்கே ஜுன்லினோட ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரியாமல் இவர் இப்படி பேசுவாரா? பின்னாடி பிரின்ஸுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா ஜுன்லினை யோசிச்சானா ஒரே நொடியில் இந்த பர்சன் என்ன இந்த எம்பையரையே முடிக்க முடியும். அங்கே இப்படி ஒரு கத்தும் போது, ஆமாம் உங்களுக்கு அவ்வளோ தைரியமா? என் முன்னாடியே என் டீச்சரை பற்றி தப்பாக பேசுனா உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? நான் நினச்சா உங்களை இங்கேயே மொத்தமாக முடிக்க முடியும். அட அல்லி, நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஃபேங் ஒன்றும் அப்படியெல்லாம் தப்பாக சொல்லணும்னு சொல்லி மீன் பண்ணல. அதனால தயவு செஞ்சு நீங்கள் பொறுமையாக இருங்க. இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. இதை கேட்டோன்னே ஃபேங் அங்கே அமைதியாக இருக்காம இன்னமும் அங்கே பயங்கரமாக கத்துவாரு. உண்மையை சொன்னா நீ ஒரு பார்பேரியன். உனக்கு சண்டையை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. முக்கியமாக மியூசிக்கோட கலையை பற்றி உங்க யாருக்குமே தெரியல. பிரின்ஸுக்கும் என்ன பண்ணணும் தெரியல. ஏன்னா இதே மாதிரி வாயை விட்டுக்கினே இருந்தா அவ்வளோதான், வாயை உடைச்சு கையில் குத்துருவாங்க. இப்படி அங்கே விஷயம் போகும்போது திடீர்னு ஜூன்லைன் முன்னாடி சிஸ்டம் அங்கே அப்பியர் ஆகும். அதில் ஒரு மிஷினும் அங்கே கிடைக்கும். அதுலேயும் ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இப்போ கத்தின்னு இருக்க ஃபேங்கு அவரை எல்லாரும் முன்னாடியும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும். அதுக்கு பரிசா லோ லெவல்ல இருக்க கிறிஸ்டல் வந்து அங்க கிடைக்குமா? இல்லையா நம்ம ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு சாங் அங்க பிளே பண்ணணும். அந்த சாங்கை கேட்டோன்னே ஃபேங்குக்கு அங்க புரியணும், அதாவது நம்மலாம் ஜூன்லின் முன்னாடி எதுவுமே இல்லைன்னு. அப்படி ஒன்றே நம்ம ஹீரோ பண்ணிட்டானா அதுக்கேற்ற மாதிரி ஹை கிரேட்ல இருக்க ஸ்டோனும் பெட்டுக்கான ஃபுட்டும் அங்கே கிடைக்குமா? அதனால பெட்டோடைய கல்டிவேஷனு லெவலு இது பெரிய அளவில் பூஸ்ட் ஆகுமா? இது கேட்டோன்னே அதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க விஷயம் வந்து நல்லதாக அவனுக்கு படலை. ஏன்னா அப்படி ஒண்டி பண்ணானா அவ்வளோதான். நம்ம ஜூன்லினை பற்றி மற்றவங்க எல்லாருமே ஒரு விதமாகவும் தப்பாகவும் தான் வெளில பேசுவாங்க, இந்த அளவுக்கு ஈவில்னு. அதனால ஆளு 2வது ஆப்ஷனை பற்றி யோசிக்கிறான். ஏன்னா அப்படி பண்ணா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோனும் அங்கே கிடைக்கும், பெட்டுக்கான ஃபுட்டும் கிடைக்கும். குன்பேங்கோட லெவலையும் ஏற்றணும். அதுக்கு இது மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கும். இதனால் நம்ம ஃபேன் கிட்ட வந்துட்டு என்ன ஒரு சாங்கை ப்ளே பண்ணணும் அவ்வளோதானே, என்கிட்டையும் கையெல்லாம் இருக்கு, என்னாலையும் அதை ப்ளே பண்ண முடியும், கை இருந்தா உண்டி எல்லாமே போதும் அப்படின்னு யோசிக்கிறியா? மார்ஷல் ஆர்ட்ஸை தாண்டி உனக்கு எதுவுமே அங்கே தெரியாது சாங்கை பற்றி. நான் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இதை பற்றி கற்றுக்கின்னு இருக்கேன். எனக்கு அதோட டீப்பான நாலேஜ் இருக்கு. அங்கே பிரின்ஸும் அதே தான் சொல்லுவார், வெறும் கை இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் நம்மளுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்த மாஸ்டரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்களேன் ஜூன்லின். ஆனால் நம்ம லீ இன்னமும் அங்கே ஏற்றி விடுவான். வெறும் கை இருந்தால் போதும், கையை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் தெரியுமா? அங்கே லீயும் ஜூன்லினும் இப்படி பேசும்போது அவருக்கு அங்கே பயங்கரமாக கடுப்பாகவும் அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. இந்த அப்படி உன்கிட்ட கை இருக்கு, உன்னால மியூசிக்கை வாசிக்க முடியும்னா முஞ்சா பண்ணி கேட்டத. நீ சொல்ற விஷயத்த பார்த்தா உன்னால இதை பண்ண முடிஞ்சா பண்ணியால மரத்து மேலே ஏற முடியுமா என்ன? அந்த மாதிரிலாம் இருக்கு. நீ ஜஸ்ட் ஒரு பொடி பையன், உனக்கு சண்டையை தாண்டி வேற எதுவுமே அங்கே தெரியாது. உனக்கு மியூசிக்கை பற்றி அப்படி என்ன தெரியும் நானும் இப்போ பார்க்குறேன். ஆனால் நம்ம ஜூன்ல நீ எது அங்கே சும்மா இருக்க போகிறான், அங்கே வாங்கிக்கிறான். வாங்கிட்டு நம்ம கிட்ட ஆளு சொல்கிறான், என்னோட பழைய உலகத்தில் ஏகப்பட்ட மியூசிக்கை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இதெல்லாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை. உங்கள் சிஸ்டமும் நம்ம ஹீரோவோட மியூசிக் ஸ்கில் அங்கே காட்டும். அது ஆல்ரெடி மேக்ஸ் அவுட்டில் இருக்குது. அதாவது ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கான். அதனால தான் நம்ம ஜூன்லினுக்கு அங்கே எதை நினச்சோ கவலையில்லை. ஏன்னா சிஸ்டமு எல்லா விஷயத்தையும் அங்கே பார்த்துக்குது அவனுக்கு. சரி, அந்த ஃபேங்கு அவரோட லெவல் அப்படி எதில் இருக்கு?
ஃபேங்குக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவல்லாம் இருக்காது. ஃபேங்கு வெறுமா ஒரு மிட் லெவல் அவ்வளோதான். அங்கே ஃபேங் வேற கடுப்பேற்றுற விதமா, ஆமா என்ன ஆச்சு, உன்னால வாசிக்க முடியுமா இல்லை முடியாதா? பிரின்ஸுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு வாசிக்க தெரியுமா அது வந்து அவருக்கு தெரியாது. ஆனா இங்க ஃபேங்கோட உயிருக்கே ஆபத்து இருக்கு. நம்ம ஜூன்லின் நினைச்சா ஃபேங்கை மொத்தமா முச்சு விடுவான். அதனால நானே உள்ள இறங்கி ஃபேங்கை இப்பயே காப்பாத்துவா. இப்படி இவரு ஒரு சைடு யோசிக்க, அவ்வளவுதான் இந்த சைடு நம்மால வாசிக்க ஆரம்பிக்கிறான். வாசிக்கும் போது எல்லாரையுமே மெல்ட் பண்ற மாதிரி ஒரு செம்மையான டிவைன் மியூசிக் அது எல்லாம் எத்துக்கும் அப்படி பரவ ஆரம்பிக்கும். அந்த மியூசிக்கோட மெலோடி அது எந்த அளவுக்கு டிவைனா இருக்குன்னா அங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம ஹாங் யோசிக்கிறான், ஆமா யாரு சாமி இவன், எவ்வளோ திறமசாலியா இருக்கா. ஏன்னா இவன் கிட்ட இருக்கிற அந்த சாங்கு அது வந்து எந்த அளவுக்கு மெலோடியா இருக்குன்னா இந்த சென்ட்ரல் ரீஜன்ல இவன் சாங் கிட்ட காம்பீட் பண்ற மாதிரி யாருமே அங்க இல்ல. ஃபேங்கோ அதே மாதிரி தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. அவருக்கு அங்க இல்ல எப்படி நம்ம ஹீரோவால இதை பண்ண முடிஞ்சது, இது இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு தான் அவர் யோசிப்பாரு. நம்ம ஹீரோ எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே வாசிக்கிறானோ அதோட மெலோடி அப்படியே பரவல. அங்கே லீவோட உடம்புல எதுதோ ஆகுது, ஆளு லெவலப் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. நம்ம ஆளு ஒரு சைடு வாசிக்க இன்னொரு சைடு அந்த டிவைனான மியூசிக்கை பரவும் போது அங்கே ஹாங்கு பயங்கரமாக லெவலப் ஆகுறான். அவனோட கிரேட் அசென்ஷன் அந்த லெவலில் இருந்து கிரேட் அசென்ஷனுடைய கடைசி ஸ்டேஜ் பர்ஃபெக்ஷன் அதை நோக்கி ஆளு போயிடறான். அதே மாதிரி தான் நம்மளையும் பாடி இன்டகிரேஷன் அந்த லெவல்லேருந்து கிரேட் அசென்ஷன் அதுக்கு வந்துடுறான். ஜூன்லினோட திறமையை பற்றி இப்போதான் அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு புரியுது. முக்கியமாக பிரின்ஸ் அவங்க யோசிக்கிறாரு, நான் ஜஸ்ட் அவனை என்ன யோசிச்சேன்னா அவன் ஜஸ்ட் ஒரு சூட இம்மார்டல் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனால் இப்போதான் எனக்கு தெரியுது நம்ம ஜூன்லின் அதுக்கும் மேலே. அந்த ஆறை அப்படியே எல்லாம் திசையிலே பரவும். அங்கே ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு கை கால்லாம் போயிருக்கோம்ல, அவங்க எல்லாருக்குமே அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஹீல் ஆகுது. நிறைய பேர் அதுக்கேற்ற மாதிரி லெவலப்பாக ஆகுறாங்க. எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா கடவுளால் வந்த பிளெஸ்ஸிங்கு அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இதை பண்ணது நம்ம ஜூன்லின்னு. இந்த சைடு அந்த பெரிய கோஸ்ட் கிங்கோட படையும் நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வரும். ஆனால் கேசல் கிட்ட வரும்போது ஒரு பயங்கரமான டிவைன் மெலோடி அது இவங்கள நோக்கி வரும். அது இவங்க மேலே பட்டவுடனே என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்கே இருக்கிற ஒரு டீமனும் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போகுது. கிங் தயவு செஞ்சு காப்பாத்துங்க இப்படின்னு ஒரு டீமனும் அங்கே கத்தவும். ஆனால் கோஸ்ட் கிங்கால் அங்கே எதுவுமே அங்கே பண்ண முடியல. அங்கே கோஸ்ட் கிங்குக்கும் புரியல, சுத்தமாக அதுக்கு ஐடியா இல்லை இது என்னதுன்னு. அங்கே மிச்சம் மீதி சில பல டீமன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அதுங்களோட நிலைமையும் அங்கே ரொம்ப மோசமாக இருக்குமா. இதனால கோஸ்ட் கிங் ரொம்ப கடுப்பாகுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யாரு இந்த அளவுக்கு பயங்கர பவராக இருக்கா. எனக்கு இப்போ வேற வழியில இவங்க எல்லாரையுமே மொத்தமாக முடிக்கணும்னா அவரு கொடுத்த அந்த பில்லு இதை மொத்தமாக கன்சியூம் பண்ணாதான் என்னால் அவங்கள அழிக்க முடியும் இப்படின்னு அந்த பில்லை அது கன்சியூம் பண்ணும். அங்கே உடனே இது சூடோ இம்மார்டலாக இருக்கிற ட்ரிபுலேஷன் லெவல் அந்த லெவலில் அதை அடையும். அவ்வளோதான், இதுக்கு மேலேயும் இந்த மியூசிக்கால என்னை எதுவுமே பண்ண முடியாது, நானே போதும் அவங்க எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக முடிக்கிறதுக்கு. முன்னாடி இந்த விஷயத்த பண்ணுற அந்த பர்சன் அவன் யாரா வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு அந்த பர்சன் இறக்கணும், இந்த கேபிட்டல் இது எனக்கு சொந்தமாகணும் இப்படின்னு பயங்கர வேகமா அந்த கேசலை நோக்கி அது வரும். ஆனா நம்ம ஜூன்லின் அங்க இன்னமும் பயங்கரமா வாசிக்கும் போது அந்த இடமே பயங்கரமா ஷைன் ஆகுது. அங்க சன்னு மூணு எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அங்க ஃபீனிக்ஸ் ஒரு டிராகன்லாம் அப்பியர் ஆகும். அதை பாக்குற மக்களுக்கும் என்னடா நடக்குது, இது வந்து ஏதோ ஒரு கடவுளோட பிளெஸிங் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா வானத்துல சன்னு மூணு அதே மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படி கீழே இறங்கி வரும். அந்த அளவுக்கு காட்சியும் செம்மையா இருக்குமா. இதனால மக்களும் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறாங்க. இதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் கிங்கும் எப்படியோ முக்கி மோதி அந்த பேலஸ் கிட்ட வந்துடும். ஆனா வந்தோடனே அங்க பவர் வேவ் ரொம்ப அதிகமா இருக்கும். வெறுமா மியூசிக்கோட வேவ் ஒண்டி தான் அது மேல படும். அதுக்கே அந்த கோஸ்ட் கிங்கு ஒண்ணுமே இல்லாம அப்படியே அழிஞ்சு போக ஆரம்பிக்குது. அழியும் போது தான் அதுக்கு ரியலைஸ் ஆகுது, இந்த மனுஷங்க நான் யோசிச்சதை விட ரொம்ப டெரிஃபைங்கான பீயிங்ஸா இருக்காங்க. அதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், எங்க கனவு அது கனவாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் இந்த மியூசிக்கை பிளே பண்றா இப்படின்னு அது மொத்தமா அழிஞ்சு போவோம். இந்த சைடு நம்ம ஹீரோ அங்க மியூசிக்கையும் முடிக்கிறான். மியூசிக் ஆளு முச்சவுனே அங்க சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க வெற்றிகரமா கோஸ்ட் ஆர்மியை முச்சிட்டீங்க, அதுக்கு ரிவார்டா மேக்ஸ் லெவல்ல இருக்கிற ஸ்பெஷல் ரூட்ஸ் அது வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதாவது இந்த வுட்டு வாட்டரு ஃபயரு இதோட எலமெண்ட். சிம்பிளா சொன்னா இந்த எலமெண்ட்ல நம்ம ஹீரோட பவர் மேக்ஸ் அவுட். இதை பாக்குற நம்மளுக்கு சுத்தமா அங்க ஐடியா இல்ல. ஏன்னா சும்மா மியூசிக்கை பிளே பண்ணா அதுக்கு இந்த மாதிரி ரிவார்டா, நான் எப்போ கோஸ்ட் ஆர்மியை முச்சேன் இல்ல உங்களோட
மியூசிக்கை வச்சு நீங்கள் மொத்தமாக முடிச்சிட்டீங்க அப்படின்னு நாங்கள் சிஸ்டமும் சொல்லும். பரவாயில்ல, ஏதோ ஒன்று, மற்ற எலமெண்ட்டும் எனக்கு மேக்ஸ் அவுட்டாக இருந்தால் நல்ல விஷயம் தான். இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எதுக்காச்சும் யூஸ் ஆகும். உங்கள் ஜிங்க வந்துட்டு, மாஸ்டர் உங்கள் மியூசிக் வேற லெவல், நீங்கள் உண்மையிலேயே அமேசிங் தெரியுமா? நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னல, வெறுமா மியூசிக்கு வெறும் கை இருந்தால் போதும். ஆமாம் ஃபேங், நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ? அவருக்கு வார்த்தையே இல்லை. சீனியர், உண்மையை சொன்னா நீங்கள் சொன்ன விஷயம் வந்து உண்மை. ஏன்னா உங்கள் டிவைனான மியூசிக் முன்னாடி என் மியூசிக்லாம் ஒன்றுமே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபோலிஷாக அரகண்ட்டாக உங்ககிட்ட பேசிட்டேன். ஈவன் என்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு டைட்டில் இருக்க கூட தகுதியே இல்லை. அட ஃபேங், நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். இல்லை, ட்ரூவான மாஸ்டர்னா அது நம்ம சீனியர் தான். ஏன்னா அவரு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, வெறுமா ஒரு ஜோக்கு தான். சிஸ்டம் வழியா நம்ம ஹீரோக்கு கிறிஸ்டலும் அதே மாதிரி பெட்டு ஃபுட்டும் அங்கே கிடைக்கும். அங்கே பிரின்ஸும் வந்து கேட்பாரு, ஆமாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஃபேங்கை என்ன பண்ணலாம்? மேஜஸ்டி, இந்த விஷயத்தில் நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேணாம். அவரை போயிட்டு இன்னமும் இந்த விஷயத்த நல்லா கற்றுக்க சொல்லுங்க, அதுவே போதும். இந்த சைடு நம்ம லீக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆளு இப்போ கிரேட் அசென்ஷன் அந்த லெவலுக்கு வந்துட்டான். அதே மாதிரி ஹாங்கும் சும்மா இல்லை, கிரேட் அசென்ஷன்லேருந்து ட்ரிபுலேஷன் ஸ்டேஜை தொடுற அளவுக்கு வந்துட்டான். அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஜூன்லினோட லெவலில் ஆள் இருக்கான். ஹாங்குக்கு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கு. சரி பார்க்கலாம் ஹாங்கால அப்படி என்ன பண்ண முடியுதுன்னு. இப்படி இவன் யோசிக்க இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த மான்வாவை தயவு செஞ்சு குறைச்சி ஒண்டி எடை போட வேணாம். ஏன்னா இது வந்து ஒரு கல்டிவேஷன் மான்வானால நிறைய பேருக்கு இது பிடிக்காம இருக்கலாம். ஆனால் இப்பயும் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட ஆட்டமே ஆரம்பிக்குது. இது வரைக்கும் எனிமீஸை உள்ளுக்குள்ளே ஒண்டி தான் நீங்கள் பார்த்தீங்க. இந்த உலகத்தில் ஒண்டி எனிமீஸ் இல்லாமல் வெளி உலகத்துலேருந்து பயங்கரமான எனிமீஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ரீசெண்டாக சில பல கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு, இந்த மாதிரி போரிங்காக இருக்குது ப்ரோ, இதில் அப்படி என்ன இருக்கு? ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான், அடிச்சு கொண்டுட்டு போயினே இருக்கான். நீங்கள் ஹீரோ ஓவர் பவராக இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த மான்வா உங்களுக்கு வேஸ்ட்டு பிடிக்காது. ஆனால் இதில் இருக்க அந்த ஃபன்னு, இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைனு, அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு காமெடியாகவும் ஃபன்னாகவும் சூப்பராகவும் இருக்கும்னு. அதனால ஜஸ்ட்டு பார்க்குறவங்க என்னை நம்பி பாருங்க, இந்த மான்வா கடைசி வரைக்கும் வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன உதவியாக முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, முக்கியமாக மான்வா பார்க்குறவங்களுக்கு. ஸோ இதனால் நம்ம சேனல் இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை நிறைய போட முடியும். ஸோ லைக்கை ஒண்டி போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.